மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழனே வந்து ஏமாத்திட்டு அது மூலியமா நல்ல ஒரு கோடிக்கணக்கில் சொத்துங்களை சேர்த்துட்டு பல கோடி வந்து சுருட்டின ஒரு கேஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நான் 2 காணொலிகள் ஆல்ரெடி பதிவேற்றம் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு 3 பேரை வந்து நான் ஆல்ரெடி ஹைலைட் பண்ணியிருக்கேன். அந்த 3 பேர் தான் வந்து ஆட்களா, மற்றவங்க யாரும் கிடையாதான்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. நிறைய குரூப் இருக்காங்க. ஓகேங்களா, இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு குரூப் மட்டும் கிடையாது, நம்ம நாட்டு பக்கத்து நாடு சேர்ந்த குரூப்பும் இருக்குது, மற்ற வெளிநாடுகள் சேர்ந்த குரூப்பும் இருக்குது. நம்ம பிரச்சனையை மட்டும் பார்ப்போம். பக்கத்து நாடு பற்றி நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லாத ஒரு டாப்பிக்கு. என்ன பண்ணுறாங்க, இவங்க எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் விசா அப்படின்ற போர்வையில் வந்து ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜி விசா அப்படின்னு இருந்தது. அதாவது அகதிகளாக வந்து ஒரு நாட்டிலேருந்து வெளியேறாங்க அப்படின்னா அது வந்து ஜப்பான் வந்து அலோவ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விசா மூலியமாக என்ன பண்ணுறதுன்னா, இப்போ உண்மையிலே போர் நடக்குது அப்படின்னா அந்த ஒரு நாட்டிலேருந்து வந்தால் பிரச்சனை கிடையாது. இப்போது சிரியாவில் போர் நடக்குது, இப்போ அந்த நாட்டிலேருந்து வராங்க, அகதிகளாக வராங்கன்னா அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பாவம் அவங்களுக்கும் நம்ம அடைக்கலம் கொடுக்குறாங்க. அந்த மாதிரியான இது விஷனுக்காக தான் கொண்டு வரப்பட்டது இந்த ஒரு இது. இப்போ இதில் மேக்ஸிமமாக யார் பயன்படுத்துகிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸை பயன்படுத்தி இந்த ரெஃப்யூஜி விசா அப்படின்னு சொல்லி ஒரு காலத்தில் அடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ ஜப்பான் அரசாங்கம் இந்த புதிய பிரைம் மினிஸ்டர் வரதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லூப் ஹோல் எல்லாம் ஆல்மோஸ்ட் அடைச்சிட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து யாராவது வந்து இந்த அகதிகள் விசா அது மூலியமாக உங்களுக்கு வேலை வாங்கி தரேன், ஒர்க் விசா அப்படின்ற சொன்னாங்க அப்படின்னா அது எல்லாமே ஃப்ராடுகார பசங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே நிறுத்திக்கணும். உங்கள் காசை தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து ஜப்பான் வந்து உங்களுக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய நாடே கிடையாது. ஓகேங்களா, அதை நீங்கள் நிறைய பேர் வந்து புரிஞ்சிக்காம திருப்பி கேள்வி கேட்குறீங்க. இது ஆங்கிலம் பேசுகிற நாடு கிடையாதுப்பா, இது ஜாப்பனீஸ் பேசக்கூடிய நாடு. உங்களுக்கு ஜாப்பனீஸ் தெரியுது, உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் குவாலிஃபிகேஷன் இருக்குது, உங்களுக்கு வந்து இங்கே எதனா வேலை இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் அந்த ஒரு இன்ஜினியரிங் விசா மூலிமா வாங்க, நல்லா வேலை பாருங்கள், அங்கே பிரச்சனையே இல்லை. ஆனால் மொழி தெரியாத உங்களை யாராவது ஒருத்தர் இன்ஜினியரிங் விசா 8 லட்சம் 9 லட்சம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் அதிராமப்பட்டினம், அப்புறம் திருச்சி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை, இந்த மாதிரியான ஏரியாக்களில் நிறைய குரூப்புங்க வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இதுங்களோட வேலை என்ன அப்படின்னா ஒரு 5 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு ஆளுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கிட்டு 12 லட்சம் கூட வாங்கியிருக்கிறானுங்க திட்டு பசங்க. வாங்கிக்கிட்டு இன்ஜினியரிங் விசா கொடுக்குறதா இருக்கட்டும், ரெஃப்யூஜி விசா அப்படின்ற பேரில் அங்கேருந்து ஒரு ஃப்ளைட் டிக்கெட்டை போட்டு வந்து இறக்கி விட்டு அவங்கள ஏர்போர்ட்டில் போய் பிக்கப் பண்ணி ரூமுக்கு எடுத்துன்னு வரது கூட வந்து பார்த்தீங்கன்னா காசு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு பசங்க அநியாயத்துக்கு விளையாடினானுங்க. இப்போ இவனுங்களை எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் 2 காணொலி வந்து பதிவேற்றம் பண்ணேன். அந்த 2 காணொலியுமே மிகப்பெரிய ஒரு வைரல் ஆச்சு. அந்த காணொலியில் இருந்த 3 பேரில் 2 பேர் வந்து ஆல்ரெடி என்னை தொடர்பு கொண்டு பேசினாங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னா, இன்ஜினியரிங் விசா அப்படின்ற பேர்வையில் ஜப்பானில் ஒரு டம்மி கம்பெனி வச்சுக்கிட்டு அந்த கம்பெனி மூலிமா ஒரு 4 பேரை உள்ளே எடுத்துக்கிட்டு அவங்க வந்து இங்கே ரூமுக்கு வந்த உடனேவே அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வேலை கிடையாது. அது இல்லாமல் இந்த இன்ஜினியரிங் விசா வந்து ஒரு கம்பெனி எடுத்து கொடுத்துச்சு பார்த்தீங்களா, அந்த கம்பெனி ஒரு டம்மி கம்பெனி. ஒரு 3 விசா எடுத்தோடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இன்ஜினியரிங் விசா மூலிமா உள்ளே வந்த உடனேவே இங்கே வேலை இருக்கான்னு கேட்டால் வேலை கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் ஒரு சில திருட்டு வேலைகள்லாம் பண்ணி இந்த கெம்பா வேலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாங்க. அந்த வேலைக்கு போகிறது கூட முதல்ல அந்த வேலைக்கே வந்து போகக்கூடாது. இந்த ஒரு இன்ஜினியரிங் விசா வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த வேலைக்கு போகிறதுன்றதே தவறான ஒரு விஷயம். புரியுதுங்களா, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை, புரிதல் கிடையாது. 10 லட்ச ரூபா கட்டிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணுறது, இந்த 10 லட்ச ரூபாய் எடுக்கணும். நான் அந்த 10 லட்ச ரூபாய் எடுக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கேருந்து என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை வீட்டுக்கு அனுப்பி நீங்கள் உங்களோட ஃபேமிலியை ஸ்டெபிலைஸ் பண்ணுறது. ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த இன்ஜினியரிங் விசாவில் உள்ளே வந்துட்டு இங்கே வேலையே கிடையாது, மொழியும் தெரியாது, கஷ்டப்பட்டு இங்கே வந்து ரூமில் இருந்துட்டு ரூம்லேயே அடைப்பட்டு இருக்கிறாங்க. ஓகேங்களா, ரூமில் அடைப்பட்டு இருக்குது அந்த ரூமுக்கான வாடகை, அவங்க சாப்பிட்றதுக்கான மாதம். ஓகேங்களா, இப்போ உதாரணத்துக்கு இந்த இன்ஜினியரிங் விசாவில் ஒருத்தர் கூப்பிட்டு வராரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விசா கொடுக்குறதோட சரி, அத்தோட வந்து அவருக்கும் அந்த தொழிலாளி அந்த கம்பெனியில் கூட்டாங்க அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த விசா கொடுக்குற கம்பெனியும் டம்மி கம்பெனி மூடிட்டு போயிடுறாங்களா. இவனுங்க அட்லீஸ்ட் என்ன பண்ணிடுவோம்னா, இந்த கம்பெனி விசா கொடுக்குறாங்க பாருங்க, அப்போ என்ன பண்ணோன்னா அந்த ஆளை வந்து வர வச்சு அவங்க மூலியமா எதனா ஒரு வேலையை கூட டெபுடேஷன் வாங்க, வேற ஒரு கம்பெனிக்கு பணி அமர்த்தி அது மூலியமா சம்பாரிச்சா கூட வந்து பரவாயில்ல. அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. காசை வாங்கினதோடு இங்கே வந்து இறங்கினதோடு முடிஞ்சு போச்சு. விசா உங்களுக்கு இதில் கொடுத்துட்றாங்க இல்லைங்களா, உங்களுக்கு ஜப்பான் உள்ள என்ட்ரு ஆகும்போதே உங்களுக்கு அந்த விசா ரெசிடென்ஸ் கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ரெசிடென்ஸ் கார்டை எடுத்துகிட்டு போயிட்டு சிட்டி ஆஃபீஸில் போயிட்டு நம்ம தோருக்கு பண்ண ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்வாங்க, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதை கூட்டின்னு போகிறான் பாருங்க, அதுக்கு கூட காசு. அந்த அளவுக்கு ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் பண்ணுறதுக்கு காசு, ரெசிடென்ஸ் கார்டு போயிட்டு நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு காசு, அதாவது வந்து இறங்குறதுலேருந்து காசை புடுங்குறானுங்க. சரி, நீ அவ்வளோதான் காசு வாங்குற, அத்தோட விட்டாங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அத்தோட விடலை. என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இன்ஜினியரிங் விசாலாம் வந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் சம்மந்தமான வேலை கிடையாது, மொழியும் தெரியாது.
இப்போ வந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னா எங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேபர் கேட்டகரிக்கான வேலை, இந்த கெம்பா அப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் எதனா ஒரு வேலை இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பணி அமர்த்துறது. ஓகேங்களா? அந்த மாதிரி பணி அமர்த்தும் போது அந்த கம்பெனியும் கூட இவனுங்க இந்த திட்டு பசங்க வந்து பேசிக்கிறது. பேசி என்ன பண்ணுறதுன்னா இப்போ இந்த திட்டு பசங்க என்ன பண்ணுவானுங்கன்னா இந்த இந்த கம்பெனிக்குள்ளேயே இவனுங்க வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருப்பானுங்க. ஓகேங்களா? இப்போ அது கீழே வந்து ஒர்க்கர் ஜாபுக்கு வந்து ஆட்கள் தேவைப்படுதுன்னா நம்ம ஆளுங்களை கூப்பிடுறது, வாப்பா எனக்கு ஒரு 5 பேர் தேவைப்படுது வாப்பா அப்படின்வாங்க. 5 பேர் வந்து போவாங்க, போய் வேலை பார்ப்பாங்க. அந்த 5 பேர் போயிட்டு வேலை பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறதுக்கே ஒரு 5 மானு கொடு, அதாவது ஒரு 50,000 கொடு, 60,000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டு தான் முதல்ல உள்ளே விட்றானுங்க. சரி உள்ளே தான் விட்டானுங்க, அதையும் வந்து ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு 4 மாதத்துக்கு வேலை இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2 வாரம் 3 வாரத்துக்கு அந்த வேலை இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகிடும்னா அந்த வேலையிலேருந்து ட்ராப் பண்ணிடுவாங்க. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லாமல் திருப்பி ரூமில் இருப்பாங்க. திருப்பி சாப்பிட்ற செலவு, ரெண்டல், இதெல்லாம் வந்து போயிட்டே இருக்கும். திருப்பி அது என்ன ஆகுதுன்னா இன்னொரு வேலை கிடைக்கும். அப்போ அந்த ஒரு வேலைக்கும் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு 50,000 கொடு, 60,000 கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு குரூப் வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டே வரானுங்க. ஓகேங்களா? அதுக்கு தான் சொன்னேன் இது ஒரு சுழல் மாதிரி. நீங்கள் இதில் மாட்டியிருப்பீங்க அப்படின்னே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் ஒரு வேலைக்கும் 3 வாரம் பண்ணுற வேலைக்கு 50,000 ரூபாய் கொடுக்குறீங்க உள்ளே போகும்போது. அப்போது நீங்கள் சம்பாதிக்கிறது ஒரு அமௌண்ட் தான். அதுக்கு இங்கே உங்களோட சர்வைவலுக்கு இருக்குது, நீங்கள் முதல் போட்டு வந்த காசு இருக்குது. இங்கே வந்து ஒரு 2 வாரம் தான் பார்க்குறீங்க. திருப்பி அடுத்த ஒரு வேலைக்கு போகிறதுக்கு திருப்பி இதே ஒரு 50,000 நீங்கள் கொடுத்தா தான் உள்ளே போக முடியும். ஸோ அதுக்கு தான் சொன்னேன் இது ஒரு சுழல் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நின்று நீங்கள் பெருசாக சம்பாரிச்சிடவே முடியாது. அது ஒரு காலத்தில் இருந்தாங்க, சம்பாரிச்சாங்க, ஒரு சில பேர் சக்ஸஸ் ஆகி போனாங்க. அதனால் அவங்க சக்ஸஸ் ஆகி போனாங்க அப்படின்றதுனால இப்போ இருக்கிற நிலவரமும் அப்படியே இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தயவு செஞ்சு இந்த ஒரு வேலைக்கு வரவே வராதிங்க. ஆல்ரெடி ரெஃப்யூஜி விசாவை ஜப்பானோட அரசாங்கம் கொடுக்கறதே கிடையாது. இப்போ இன்ஜினியரிங் விசாவுக்கும் நல்ல ஒரு ஆப் அடிச்சிட்டாங்க. என்னன்னா இப்போ பாருங்கள், ஒரு கம்பெனி வந்து இங்கே ஜப்பானில் ஆரம்பிக்கணும்னா 5 மில்லியன் ஜப்பானியன் இருந்ததுன்னா ஒரு கம்பெனி ஆரம்பித்து இங்கே வந்து ஒரு தொழிலை வந்து தொடங்க முடியும். இது எதுக்காக பண்ணாங்கன்னா வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட எக்கனாமி நல்லா இருக்கும், ஏன்னா வந்து தொழில் பண்ணுவாங்க, அப்போ உள்நாட்டில் இருக்கிற ஆட்களை எடுப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த இது கொடுக்கப்பட்டது. இவங்க என்ன பண்ணுறதுனா மிஸ்யூஸ் பண்ணுறது. இவங்க மிஸ்யூஸ் பண்ண இந்த விஷயத்தினால 50 லட்சம் ஜப்பானியன் கட்டினா இங்கே ஒரு கம்பெனி வந்து ஆரம்பிக்கலாம். இப்போ அந்த 50 லட்சம் ஜப்பானியன் 6 கோடி ஜப்பானியன் மாற்றிட்டாங்க. 6 கோடி ஜப்பானிய எண்ணெய் போட்டு நீ முதல்ல கம்பெனி 6 கோடி இருந்ததுன்னா கம்பெனி ஆரம்பிச்சிட முடியும்னா கிடையாது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வேலை நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான அந்த தகுதி இருக்குதா அப்படின்றது இன்னொரு விஷயம். அதுக்கப்புறம் உங்களை ஆடிட் பண்ணுறதுக்கான ஆடிட்டரு, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செக் பாயிண்ட் வச்சு ஆல்மோஸ்ட் யாருமே வந்து ஜப்பானுக்குள்ளே ஒரு 50 லட்சம் வச்சு தொழில் பண்ண அந்த ஒரு காலம்ன்றது இனிமேட்டு கிடையவே கிடையாது. ஸோ முடிச்சு விட்டாங்களா? ஸோ எவனோ ஒருத்தன் பாவம் உண்மையிலேயே வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைய நிலைமைக்கு பண்ண முடியாமல் பண்ணிட்டானுங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான திருட்டு வேலைங்களை பண்ணிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு எப்படின்னா இங்கே டேக்ஸே கட்டுறது கிடையாது. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் கட்டுறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் கட்டுறது கிடையாது, எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் கட்டுறது கிடையாது, எந்த டேக்ஸும் கட்டுறது கிடையாது. இந்த இன்ஜினியரிங் விசாவில் வந்துட்டு இந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேலைக்கு போகும்போது அவங்க எதனா வந்து கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து டெம்பரவரியாக இருக்கிறவங்களும் இருக்காங்க, ஓரளவுக்கு பர்மனெண்ட்டாக இருந்து இந்த இன்சூரன்ஸு பென்ஷன் கொடுக்குற கம்பெனிகளும் இருக்குது. ஓகேங்களா? ஆனால் பெரும்பாலும் வந்து இந்த இன்சூரன்ஸ் இதெல்லாம் பண்ணுறதே கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஜப்பான் அரசாங்கம், 2027 இருந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் விசாவில் உள்ளே இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து வெல்ஃபேர் இன்சூரன்ஸு, பென்ஷனு, இது எல்லாத்தையும் நீங்கள் கட்டினா மட்டும்தான் உங்களுக்கு வீசா ரெனியூவலே, இல்லைனா வீசா ரெனியூவலே கிடையாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இவங்க கொண்டு வந்து விட்டாங்க. ஸோ எல்லா லூப்பையும் பயன்படுத்தி எப்படிலாம் வந்து காசு சம்பாதிக்கணுமோ அப்படிலாம் சம்பாதிச்சுட்டு ஊரை விட்டு ஓடிடணும். அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி வந்து ஒருத்தங்க வந்து இன்ஜினியரிங் விசாவில் ஜப்பானில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்களோட வீசா எக்ஸ்பயர் ஆக போதுன்னு போது இவனுங்க திட்டு பசங்க கிட்ட வந்து கொடுக்குறாங்க. இந்த திட்டு பசங்க என்ன பண்ணுறதுன்னா அதுக்கு வந்து ஒரு 50 மான் அப்படின்னா ஒரு 5 லட்சம் ஜப்பானி என்ன வாங்கிக்கிட்டு நான் உனக்கு வீசா ரினியூவல் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறது. போய் அப்ளை பண்ணுறது இவங்க திட்டு கம்பெனியாச்சு, அந்த இமிகிரேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறது. இது ரிஜெக்ட் ஆனவுடனே என்ன ஆகுனா இந்த 5 லட்சத்தையும் திருப்பி கொடுக்குறது கிடையாது, நான் ரீஃபண்டபிள். அதாவது 5 லட்சம் வாங்கிட்டு உனக்கு வீசா வாங்கி தரேன்டான்னு சொல்லி வாங்கின காசை கூட இவனுங்க என்ன பண்ணுறது, அப்ளை பண்ணிவிட்டு கேன்சல் ஆகிடுச்சு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, அது தெரிஞ்சே அப்ளை பண்ணுங்க, அது வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், இல்லை அப்ளை பண்ணாதீங்கன்னு சொல்லியே வாங்குறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அப்போ எந்த அளவுக்கு இவனுக்கு திட்டு பசங்களாக இருப்பானுங்க. இவனுங்களை என்ன அப்படியே விட்டு வைக்கிறதா, புரியுதுங்களா? இவனுங்களை மொத்தமாக ஆட்டத்தை கலைக்கணும் அப்படின்னா இப்போ இறங்கினா தான் வேலைக்கு ஆகும். ஏன்னா இவனுங்களுக்கு கேப்பார் இல்லை அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணுவானுங்க அப்படின்ற ஒரு தைரியம் தானே, அந்த தைரியம் உனக்கு இருக்கவே கூடாது. புரியுதா? இங்கே கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னா நான் இருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு பின்னாடி வந்து உதவி பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. புரியுதா? இந்த மாதிரி வேலைங்களை எல்லாத்தையும் வந்து தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க. ஸோ
அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி நிறைய பேர் உள்ளே வந்து மாட்டிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு என்னதான் சொல்யூஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன பயப்படுறாங்கன்னா, நான் வந்து காணொலி போடுறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துருமோன்னு பயப்படுறாங்க. நீங்கள் அதுக்கு பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. முதல்ல ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, இங்கே இருக்கக்கூடிய இமிகிரேஷன் உங்களை பிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட கன்விக்ஷன் ரேட் வந்து கிட்டத்தட்ட 99% மேலே. அப்போனா உங்களை குற்றவாளி அப்படின்றது, நான் இந்த வீடியோ போட்டு ஏன்பா ஒரு 50 பேர் இருக்கான்பா லிஸ்ட்டு, இவன் எல்லாமே திருட்டு பசங்கப்பா, நான் லிஸ்ட்டே கொடுக்குறேன்னு வச்சுக்கலாமே, அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அதை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்படி உங்களை பண்ணுவாங்கன்னா, நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்க அப்படின்றத உங்களை கையும் காலமாக வந்து அவங்க பிடிச்சா மட்டும்தான் உங்களை வந்து அவங்களால டீபோர்ட் பண்ண முடியும், இல்லை உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் காணொலி போகிறதுனால உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடும் அப்படின்னு நீங்கள் வந்து யாரும் நினைக்காதீங்க. நான் இந்த காணொலி போகிறதுனால நிறைய பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து வரவங்கள தடுத்து நிறுத்தின்னு இருக்கேன். ஒரு காணொலிக்கும் 50 பேர் 20 பேர் நின்றுட்டு இருக்காங்க. 50 பேர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒருத்தருக்கு 10 லட்சம் அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. 50 பேர் அப்படின்னா 5 கோடி. இந்த திட்டு பசங்க சம்பாதிச்சினே இருப்பானுங்க. நம்ம இப்படியே விட்டுவிட்டே வந்தோம்னா உங்களை மாதிரி ஆட்கள் உள்ளே வந்து மாட்டிக்கிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு ட்ராப் மாதிரி நீங்கள் வந்துட்டீங்கன்னா, நீங்கள் அதுக்கப்புறம் போகிறேன் அப்படின்னா கூட அவனுங்க வந்து ரொம்ப கூலாக போப்பா அப்படின்றானுங்க. காசெல்லாம் திருப்பி கொடுக்க மாட்டானுங்க. ஓகேங்களா? இவனுங்களை வாங்கின காசை கக்க வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறது? ஓகேங்களா? அப்படின்னா நீங்கள் எல்லாரும் முன் வந்தால் மட்டும்தான் இவனுங்க மேலே கேஸை வந்து தமிழ்நாட்டில் ஃபைல் பண்ணி, ஒருத்தர் 2 பேர்னு போனால் நம்ம ஊர்லேயும் வந்து பெருசாக இது பண்ண மாட்டாங்க. ஒரு 50 பேராக போங்க, 100 பேராக போங்க, எல்லாரையும் கன்சாலிடேட் பண்ணுறேன். நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இவனுங்களே எங்கே ஆட்டம் காண வைக்கிறான் அப்படின்றத நம்ம வந்து பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்கள் தைரியமாக முன் வராத வரைக்கும் இவனுங்க வந்து இதே மாதிரி குளிர் காஞ்சிட்டு இருந்துட்டு தான் இருப்பானுங்க. ஐயோ நாளைக்கு என்ன ஆகிடுமோ, நாளைக்கு என்ன ஆகிடுமோ நீங்களும் பயந்துக்கிட்டு தான் வந்து இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் போடுற காணொலியால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இப்போ இன்ஜினியரிங் வீசாவில் ஏதோ ஒரு கெம்பாவில் போய் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து வீசா ரினியூவல்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 90% மேலே ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுக்கான பெஸ்ட் ரூட் எதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானிய மொழியை எவ்வளோ சீக்கிரம் கற்றுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு வேறு எதனா ஒரு நல்ல கம்பெனியில் போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணி, நீங்கள் படித்த படிப்புக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். எல்லாமே இன்ஜினியரிங் வீசாவில் வந்திருக்கிறவங்க நிறைய பேர் நல்ல இன்ஜினியர்ஸாகவே இருக்கிறீங்க. எதுக்கு போயிட்டு இந்த மாதிரி கூலி வேலைலாம் பார்க்குறீங்க? நீங்கள் ஜப்பானிய மொழி கற்றுக்கோங்க. உங்களோட ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி உங்களில் எத்தனை பேர் வந்து வெளியில் போயிருக்காங்கன்னு பாருங்கள். உங்களில் எத்தனை பேர் மொழியை கற்றுட்டு வெளில போயிருக்காங்கன்னு பாருங்கள். இன்றைக்கி ஒருத்தர் என்ன ஃபோன் பண்ணி கேட்குறாரு, ஆனால் இந்த மாதிரினா எங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் வீசா தான் ரெனியூவல் பண்ண போனால் ரிஜெக்ட் ஆகிடுச்சு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. என்னப்பா மொழி தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்டால், இல்லை நான் தெரியாது. அவர் பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக ஜப்பானில் இருக்கிறாரு. ஓகேங்களா? இங்கே ரெக்குயர்மெண்ட் என்னன்றது தெரியுது. நானும் கற்றுக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் மொழியை படிங்கப்பா அப்படின்னு சொல்லி யாரும் வந்து காது கொடுத்து கேட்கறது கிடையாது. உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அந்த டைமில் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வருமானம் வருது, ஏதோ ஒரு முறையில் வருது. அது இருந்தால் வந்து உங்களுக்கு டெம்பரவரியாக போதும், நம்ம ஃபேமிலியை வந்து நம்ம ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்க. லாங் டேர்மாக நீங்கள் உங்களுக்கு விஷனே இல்லை அப்படின்னு வந்து சொல்லுவேன் நான். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓத்தாசிட்டிக்கும் அதுக்கடுத்து அஷிகாகா. ஸோ இது 2த்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நேரடியாக வந்து காணொலி எடுத்து இருக்கக்கூடிய நிலைமையை வெளிச்சம் போட்டு காட்டணும் அப்படின்னு வந்து இருக்கேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாரும் ஆதரவு அளிப்பீங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். நான் எப்போ வரேன், என்ன பண்ணுறேன் அப்படின்றது எல்லாமே வந்து ஆஃப்லைனில் தான் வந்து பண்ண போகிறேன். நான் எப்போ வரேன் அப்படின்றதெல்லாம் வந்து பெருசாக பப்ளிக்கு வந்து தெரியாமல், அது வந்து மொத்தமாக யார் இன்டென்ஷனலாக இருக்காங்களோ இந்த காணொலி பார்த்துட்டு நீங்கள் உங்களோட கருத்துக்களை நீங்கள் சொன்னீங்கன்னா, நான் வந்து உங்களை பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து பொதுவாக மீட் பண்ணி அந்த காணொலி எடுத்து இவனுங்களோட முகத்திரியை கிழிப்போம். இது இல்லாத வரைக்கும் இவனுங்க வந்து இதே கூத்துங்குமாலாம் அடிச்சுக்கிட்டு கோடி கணக்கில் சம்பாதிச்சு சேர்த்துக்கிட்டு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இப்படி தான் இருப்பானுங்க. ஓகேங்களா? இந்த ஒரு காணொலி இதோட முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.